ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை மாற மாட்டேங்குது. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருகிறது. வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, குடும்பத்திலும் சரி, என் வாழ்க்கையில் பிரச்சனையும் போராட்டம் தான் என் வாழ்க்கையில் காணப்படுகிறதே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறீர்களோ, இது எப்போ மாறும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கேள்விகளோடு கூட இருக்கிற உங்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் பிரச்சனை மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்த்தாள் இடத்துல இயேசு அதை தான் சொன்னார். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்க முடிகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி மார்த்தாள் இடத்துல ஒரு கேள்வியை ஆண்டவர் அன்றைக்கு கேட்டதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா என்பதை தான் ஆண்டவர் கேட்கிறார். 38 வருஷம் வியாதிப்பட்டவன் இயேசுவை என்ன செய்கிறான்? பார்க்கிறான். இயேசுவே அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி தான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். ஆனால் அவனுடைய வியாகுலத்தை சொல்லுகிறான், அவனுடைய என்ன சொன்ன அங்கலாய்ப்பை சொல்லுகிறான். நான் இறங்குகிறதற்கு முன்பாகவே மற்றவர்கள் இறங்கி விடுகிறார்கள், என்னால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை என்று சொல்லி தன்னுடைய நிலைமையெல்லாம் சொல்லுகிறான். இத்தனை வருடம் 38 வருஷம் இப்படிப்பட்ட போராட்டத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவன் போராட்டத்தை தான் பார்த்துருக்கிறானே தவிர, பிரச்சனையை தான் பார்த்துருக்கிறானே தவிர, சூழ்நிலையை தான் பார்த்துருக்கிறானே தவிர, முன்பாக நிற்கிறவரை பார்க்காமல் இருக்கிறான். அதனால தான் இயேசு கேட்கிறார், விசுவாசிக்கிறாயா என்பதை. ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுது நம்முடைய விசுவாச கண்கள் திறக்கப்படுகிறதோ அப்போதான் பிரச்சனை மாறும்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை மாறாததற்கு காரணம், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, பிரச்சனையை நீங்களே பேசி 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 அதை பெரிதாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என் தேவன் இந்த பிரச்சனையை மாற்றுவார் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறீர்களோ அப்போ தான் பிரச்சனை மாறும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குதா? சில மனிதர்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை அவர்கள் மூலமாகவே வருகிறதா? நீங்கள் நல்லா தான் எல்லாவற்றையும் செய்வீங்க, ஆனால் அவர்கள் தேவையில்லாத உங்கள் மேலே குற்றச்சாட்டு செய்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கொண்டு சில மனிதர்கள் இருக்கிறார்களா? நீங்கள் அவர்களை குறித்து கசப்படையாதீங்க, அவர்கள் மேலே என்ன சொன்ன கோபம் அடையாதீங்க. ஆண்டவர் அந்த மனிதனை வைத்திருக்கிறதற்காக சோத்திரம். இந்த மனிதனையும் ஆண்டவர் மாற்றுவார். என் தெய்வம் எப்பேற்பட்ட இருதயங்களையும் மாற்ற வல்லமையுடையவர் என்று சொல்லி விசுவாசத்தில் நீங்கள் அறிக்கையிட 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 அப்படிப்பட்ட மனிதர்களுடைய இருதயத்தை மாற்றுகிறவர் கர்த்தர். உடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் பிள்ளைகள் மத்தியில் வருகிறதா? மனைவி மூலமாக வருகிறதா? இல்லை என்றால் கணவனார் மூலமாய் வருகிறதா? பெற்றோர் மூலமாய் வருகிறதா? கோவப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க, விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. இந்த பிரச்சனை மாறும், இந்த சூழ்நிலை மாறும், இந்த போராட்டம் மாறும். இதற்கு மூலமாய் கிரியை செய்கிற ஆவியை என்ன செய்கிறேன்? கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசத்தில் தான் ஜெயிக்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க? பேசுங்கள். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய அந்த விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த மலையை பார்த்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயெண்டும் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் தள்ளுண்டு போய் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்லி பாருங்க, பிரச்சனை அப்படியே அமரும், பிரச்சனை அப்படியே மாறும். இன்றைக்கு எல்லாம் மலை போல் இருக்கிறதையும் பனி போல மாற்றுகிறது விசுவாசம்தான். எனவே இன்றைக்கு இந்த விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் இன்றைக்கே தங்களுடைய வாழ்க்கையை மாற்ற உதவி செய்யும். இயேசுவின் நாமம் பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.